Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் பத்தின அப்ளிகேஷன், லேட்டஸ்ட் அப்டேட், கவுன்சிலிங் பத்தியும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் 2025 அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், அதுக்கப்புறம் நீட் 2025 அப்ளிகேஷனில் என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். NTA அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போதே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃபிஷியல் வெப்சைட் லிங்கை நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போதே அது கூடவே இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை தரவாக படித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நீட் யூஜி 2025க்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். நீட் யூஜி 2025 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷன் ஸ்கீமில் சிலபஸ் ஆஃப் நீட் யூஜி 2025 அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த சப்ஜெக்டோடைய சிலபஸை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேட்டர்ன் ஆஃப் தி டெஸ்ட் அதாவது நீட் யூஜி 2024 பேட்டர்ன். இப்போ ஃபிசிக்ஸில் வந்து செக்ஷன் ஏல 35 கொஷின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர், செக்ஷன் பியில் 15 கொஷின் கேட்பாங்க. அதில் நம்ம வந்து 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம். ஸோ டோட்டலாக நம்ம வந்து 180 மார்க்குக்கு ஃபிசிக்ஸ்க்கு அட்டன் பண்ணுவோம். அதே மாதிரியே கெமிஸ்ட்ரிக்கு 180, பாட்னிக்கு 180, ஜுவாலஜிக்கு 180. ஸோ டோட்டலாக 720 மார்க்குக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் அட்டன் பண்ணியிருந்தோம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்களா இல்லையா அப்படின்றது நம்ம வந்து நீட் யூஜி 2025 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை ரிலீஸ் பண்ண வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மளுடைய ஆன்சர்ஸை எப்படி எவால்வேட் பண்ணுவாங்க அப்படின்னா, கரெக்ட் ஆன்சருக்கு +4 மார்க் கொடுப்பாங்க. இன்கரெக்ட் ஆப்ஷனை நம்ம ஷேட் பண்ணியிருந்தோம்னா -1 மார்க். அன்ஆன்சர்டு நம்ம ஷேடே பண்ணலை அந்த கொஷினுக்குன்னா நமக்கு வந்து 0 மார்க். அதாவது +4ம் கிடையாது, -1ம் கிடையாது. இஃப் மோர் தென் 1 ஆப்ஷன் அந்த கொஷினுக்கு கரெக்டாக இருந்தால் யாருக்கெல்லாம் +4 மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை ஷேட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு தான் +4 மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா +4 மார்க் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த கொஷினை அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, if none of the option is found correct or question is found to be wrong or question is dropped, then all candidates who have appeared will be given 4 marks irrespective of the fact whether the question has been attempted or not attempted by the candidate. அதாவது எந்தவித அவங்க கொடுத்த ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனுமே கரெக்ட் இல்லை கொஷினே ராங்காக இருக்கு, இல்லை கொஷின் வந்து ட்ராப்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் +4 மார்க் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீட் யூஜி 2025 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் மோட் ஆஃப் நீட் எக்ஸாம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பென் அண்ட் பேப்பர் பேஸ்டு டெஸ்ட்டா இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டான்றது நமக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். மோஸ்ட் ப்ராபப்ளி பென் அண்ட் பேப்பர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன் ஆஃப் நீட் எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாமோடைய டியூரேஷன் வந்து 3 hours 20 minutes. அடுத்து நீட் யூஜி 2024 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பர் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம வந்து இந்த ஃபாலோயிங் 13 லாங்குவேஜஸில் நம்மளுடைய கொஷின் பேப்பர் மீடியமை செலக்ட் பண்ணலாம். இங்கிலீஷ், ஹிந்தி, அசாம், பெங்காலி, குஜராத்தி, மலையாளம், கன்னடா, மராத்தி, ஒடியா, தமிழ், தெலுங்கு, உருது, பஞ்சாபி. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது இந்த மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பரை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம், அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் இந்த நம்ம வந்து லாங்குவேஜை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இங்கிலீஷில் கொஷின் பேப்பர் வேணுன்ற கேண்டிடேட்ஸ் வந்து இங்கிலீஷை செலக்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து டெஸ்ட் புக்லெட் கோட் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். கேண்டிடேட்ஸ் வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ் அதாவது இங்கிலீஷ் இல்லாமல் மற்ற லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீட் யூஜி 2025 டெஸ்ட் புக்லெட் கோடில் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ் ப்ளஸ் அவங்க செலக்ட் பண்ண ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய கொஷின் பேப்பர் மீடியம் தமிழ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான நீட் யூஜி 2025 டெஸ்ட் புக்லெட் கோடில் கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். அதே மாதிரியே இப்போ வந்து ரீஜனல் லாங்குவேஜ் ஹிந்தி செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டெக்ஸ்ட் புக் கோடில் கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும். கொஷின்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல
ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ் வெர்ஷனை தான் ஃபைனல் வெர்ஷனா NTA வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அடுத்து மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். இப்போ வந்து யாரெல்லாம் வந்து கொஷின் பேப்பர் மீடியம் இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா எல்லா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்க்கும், அதாவது இந்தியா இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்லையும் நீட் எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் என்ன மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இதை யாரெல்லாம் செலக்ட் பண்ண முடியும்னாக்கா ஆல் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இந்த மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பரை யார் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்டேட்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் செலக்ட் பண்ணலாம். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். அடுத்து சிட்டிஸ் ஃபார் நீட் யூஜி 2025. கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும்போதே கேண்டிடேட்ஸ் வந்து எந்த சிட்டிஸில் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னு 2 சிட்டிஸை அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். இந்த சாய்ஸஸ் ஆஃப் சென்டர் சிட்டிஸ் வந்து எதை பொறுத்து லிமிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் பெர்மனன்ட் அட்ரஸ், அதாவது நீங்கள் ஒரு பெர்மனன்ட் அட்ரஸில் ஸ்டேட் மென்ஷன் பண்ணியிருப்பீங்களா அதை பொறுத்தோ ஆர் ஸ்டேட் ஆஃப் ப்ரெசன்ட் அட்ரஸ் இதை பொறுத்தும் தான் சாய்ஸஸ் ஆஃப் சென்டர் சிட்டிஸை லிமிட் பண்ணியிருப்பாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து 2 சிட்டிஸை செலக்ட் பண்ணிக்கணும் அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது. அடுத்து நீட் யூஜி எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி லோயர் ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து பார்ன் ஆன் ஆர் பிஃபோர் 31/12/2008, அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து 31/12/2008 அன்னைக்கோ இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே பிறந்த கேண்டிடேட்ஸ் அது அவங்களுக்கு தான் 17 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் ஹேஸ் கம்ப்ளீட்டட் 17 years of age at the time of admission or will complete that age on or before 31st December of the year of his admission to the first year of the undergraduate medical course. Important dates and fee details. Information bulletinல நீட் யூஜி எக்ஸாமினேஷன் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் ஃபீ டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது லாஸ்ட் இயர் நீட் யூஜி 2024 அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா February 9th to March 9th வரைக்கும் ஓப்பனாக இருந்துச்சு. அதுக்கப்புறமும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த வருஷமும் February 1st or 2nd வீக்ல நீட் யூஜி 2025க்கான அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கான டேட்டையும் அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீ த்ரூ கிரெடிட், டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ. அதாவது நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கான ஃபீஸை வந்து ஆன்லைன் மோடில் மட்டும்தான் பே பண்ணணும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இல்லைன்னா யூபிஐ யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்றதையும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக 1700 பே பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல், EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், OBC நான் கிரீமி லேயர் இவங்கெல்லாம் 1600 பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து SC, ST, PWBD அதாவது பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ் அவங்க தேர்ட் ஜெண்டர் இவங்கெல்லாம் வந்து 1000 rupees பே பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவுட் சைட் இந்தியாவாக இருந்தால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா 9500 rupees பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது எந்த டேட்ல இந்த நீட் யூஜி 2024 எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல நமக்கு கிளியரா மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்புறம் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் லாஸ்ட் இயர் வந்து 3 hours 20 minutes இருந்தது. ப்ராபப்ளி இந்த இயரும் அப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன டைமிங்கு, அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான வெப்சைட் அதாவது NTA-ஓட அஃபிஷியல் வெப்சைட்டையும் அவங்க கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் ஆன் NTA வெப்சைட், எந்த டேட்ல NTA வந்து இந்த நீட் யூஜி 2025 ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த டேட்டையும் அவங்க கிளியரா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து நீட் யூஜி எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன் மோட்ல மட்டும்தான், அதுவும் NTA வெப்சைட்ல தான் அப்ளை பண்ணணும். ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து ஒன்லி ஒன் அப்ளிகேஷனை தான் சப்மிட் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் இதெல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது அவங்க ப்ரொவைட் பண்ணணும். கேண்டிடேட்ஸோடைய ஓன் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பரும் ப்ரொவைட் பண்ணலாம், இல்லைனா பேரண்ட் ஆர் கார்டியனோட இதை ப்ரொவைட் பண்ணலாம். இந்த இமெயில் அண்ட் மொபைல் அட்ரஸ்க்கு தான் NTA வந்து SMS இல்லைனாக்கா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் OTP எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அனுப்புவாங்க. டோட்டலா இந்த நீட் யூஜி எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்டெப் 1 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணணும். ஸ்டெப் 2 வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்.
ஸ்டெப் 3 வந்து ஃபீ பேமெண்ட். இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நம்ம டீட்டெயிலாக என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் இதில் கேட்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் புல்லட்டினுடைய கடைசியில் அவங்க வந்து ஸ்பெசிமென் காப்பியும் என்டிஏ வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பெசிமென் காப்பியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது எப்படியெல்லாம் டேட்டாஸை கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்பெசிமென் காப்பி. அதாவது கேண்டிடேட்ஸோடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, லெஃப்ட் அண்ட் ரைட் தம் இம்ப்ரெஷன், சிக்னேச்சர், இதெல்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளையும் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த நீட் யூஜி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்டெப் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு லாகின் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய ஆதார் நம்பர், அப்படி இல்லாட்டி டிஜிலாக்கர் அக்கௌண்ட் நம்பர், அப்படி இல்லாட்டி அகடாமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் ஐடி, இந்தியன் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா இந்தியன் பாஸ்போர்ட் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்தியன் கேண்டிடேட்ஸ் வந்து நான் இந்தியன் பாஸ்போர்ட் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேன் கார்டு, இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி கேண்டிடேட்ஸ் வந்து லாகின் பண்ணும். ஏதாவது ஆதார் நம்பர், டிஜிலாக் அக்கௌண்ட், இல்லைன்னா அகடாமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் ஐடி, இந்தியன் பாஸ்போர்ட், பேன் கார்டு, இந்த நம்பர் யூஸ் பண்ணி தான் கேண்டிடேட்ஸ் வந்து லாகின் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுக்கான பாஸ்வேர்டை அவங்களே கிரியேட் பண்ணணும். செக்யூரிட்டி கொஷின்ஸ் கொடுத்து என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த நீட் யூஜி அப்ளிகேஷனில் அவங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து சிஸ்டமே ஆட்டோ ஜென்ரேட் பண்ணும். இந்த அப்ளிகேஷன் நம்பரை அவங்க நோட் பண்ணிக்கணும். ஃபர்தர் லாகின்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி தான் அவங்க லாகின் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதாவது கேண்டிடேட்டோட நேமு, கேண்டிடேட்டோடைய ஃபாதர் ஆர் கார்டியன் நேம், மதர் ஆர் கார்டியன் நேம், அப்புறம் கேண்டிடேட்ஸோடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும். கேண்டிடேட்ஸோட ஜெண்டரை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய நேஷனாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டி டைப், அதாவது நம்ம ஆதார் யூஸ் பண்ணி ஐடென்டி பண்ண போகிறோமா இல்லை பேன் கார்டா, அந்த மாதிரி ஐடென்டி டைப்பை செலக்ட் பண்ணணும். நம்ம என்ன ஐடென்டி டைப் கொடுக்குறோமோ அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் நம்பரையும் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் கேண்டிடேட்ஸோட ப்ரெசன்ட் அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேண்டிடேட்ஸோட பெர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்கணும். ஸ்டெப் 2 வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய கொஷின் பேப்பர் மீடியமை சூஸ் பண்ணணும். எக்ஸாமினேஷன் சிட்டிஸ், அதாவது 2 எக்ஸாமினேஷன் சிட்டிஸை கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேண்டிடேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும், அதாவது சில டாக்குமெண்ட்ஸை அவங்க இமேஜஸை, அதாவது ஜேபெக் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். சில டாக்குமெண்ட்ஸை அவங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். என்னென்ன இமேஜஸ் எல்லாம் அவங்க ஜேபெக் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கேண்டிடேட்ஸோடைய ஸ்கேன்டு பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப், கேண்டிடேட்ஸோடைய ஸ்கேன்டு போஸ்ட் கார்டு ஃபோட்டோகிராஃப், அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸோடைய சிக்னேச்சர், அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் அண்ட் தம் இம்ப்ரெஷன், இதெல்லாம் ஜேபெக் ஃபார்மேட்டில் கேண்டிடேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் யாருக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் 10th, 11th and 12th ஆர் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷனோட கம்ப்ளீட் அகடாமிக் டீட்டெயில்ஸையும் அவங்க ஃபில் பண்ணணும். அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 வந்து ஃபீ பேமெண்ட். அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து இந்த நீட் யூஜி எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைன் மோடில் மட்டும்தான் சப்மிட் பண்ண முடியும். அதாவது நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ யூஸ் பண்ணி பே பண்ணணும். ஒன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய ஃபீஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணால் மட்டும்தான் கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எந்தெந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரீடைன் பண்ணி வச்சிருக்கணும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது நீட் யூஜி எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷனோட கன்ஃபர்மேஷன் பேஜோட பிரிண்ட் அவுட்டை அவங்க ரீடைன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபீ பெய்டு, அதாவது பேங்க் டிரான்சாக்ஷன் டீட்டெயில் சப்போர்ட்டட் பை கன்ஃபர்மேஷன் பேஜ், இந்த டீட்டெயிலையும் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அட்லீஸ்ட் 4 to 6 காப்பீஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் 4 to 6 postcard size photography which were scanned and uploaded on the online application. அதாவது இந்த நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனுக்கு கேண்டிடேட்ஸ் யூஸ் பண்ண போகிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோ, இதோடைய 4 to 6 காப்பீஸை கேண்டிடேட்ஸ் வந்து வச்சிருக்கணும். ஏன்னா ஃபர்தர் ரெஃபரன்ஸ், ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ்க்கு இந்த போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸை தான் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.